இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சியே வேறு விதமாக நகர்ந்து கொண்டு செல்கின்றது. நான் இங்கு எனது 16 ஆண்டு கால சிறைவாழ்வின் பட்ட அனுபவத்தை கொண்டு ஆழமான சில கேள்விகளுடனும் அதற்கான பதில்களுடனும் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களது கனது மீது மணித்துளிகளை எடுத்துக் கொள்கின்றேன். எனது 1.5 தசாப்தத்துக்கு மேலான சிறை அனுபவத்தை ஒற்றை புத்தகத்தில் இயம்பிவிட இயலாது. ஏனென்றால் இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சியே வேறு விதமாக நகர்ந்து கொண்டு செல்கின்றது. நூல் ஆசிரியர் சதீஷ் அவர்களை வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நூல் ஆசிரியர் சதீஷ் அவர்கள். என்னை இருந்து புறம் தந்து இத்தமிழுலகை காண செய்த பெற்றோரின் ஆசியேற்று விடுதலை கனவுடன் புதையுறு புலிகளை பூக்களாய் வாழ்வோருக்கு சிரம் சாய்த்து அவையை நிறைத்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் ஆயுத மோகம் கொண்டவர்களாக அடையாளப்படுத்த முனையும் உலகிற்கு அகிம்சையின் வழியை பெறசாற்றி 5 அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி இனத்திற்காக உயிர் நீத்த தியாக தீபம் திலீபன் அவர்களை நினைவு மீட்டாது தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தை அணுகிவிட முடியாது. அதாவது அவரது காத்திரமான கோரிக்கைகள் ஒன்றாக தமது தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர் கைதிகள் விடுதலையும் மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. நான் இங்கு எனது 16 ஆண்டு கால சிறைவாழ்வின் பட்ட அனுபவத்தை கொண்டு ஆழமான சில கேள்விகளுடனும் அதற்கான பதில்களுடனும் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களது கனது மீது மணித்துளிகளை எடுத்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நிறைய நேரம் வினயமாகி கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு பொறுமையை கையில் பிடித்துக் கொண்டிருக்கின்ற உங்களிடம் முதலில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். இயன்ற அளவில் எனது கருத்து சுருக்கத்தை ஏற்றுக்கொண்டு விடயத்தை முடித்துக் கொள்கின்றேன். எனது 1.5 தசாப்தத்துக்கு மேலான சிறை அனுபவத்தை ஒற்றை புத்தகத்தில் இயம்பிவிட இயலாது. ஏனெனில் ஒவ்வொரு சிறை கைதியும் ஒவ்வொரு புத்தகங்களாகவும் பாதி சட்டத்தரணிகளாகவும் சிறைக்குள் இருக்கின்றார்கள். அந்த சிறை அவர்களை அவ்வாறு பரிணமிக்க வைத்திருக்கின்றது. அந்த வகையில் எனது உதடுதான் தாண்டி உதிர்கின்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் நான் பொறுப்பு கூற கடமைப்படுகிறேன். அத்துடன் 360 பாகை கோணங்களிலிருந்தும் என்னை நோக்கி வரக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு அணுவளவும் பங்கம் ஏற்படாத வகையில் மிகைப்படுத்த பதிலளிக்க முடியும் என்று நம்புகின்றேன். அதன் அடிப்படையில் திருவேறும் கைவிலங்கு நூலினுடைய பிறப்படையாளம் என்ன? நான் ஆரம்பத்தில் சிறை வைக்கப்பட்ட காலத்திலே தொடர்ந்து அரசியல் தரப்புகளுடன் இயலுமான பொறுப்பினை கூடாக அவர்களுடன் தொடர்புகளை பேடி எமது விடுதலைக்காகவும் கைதிகளுடைய நிம்மதியான நிமிடங்களுக்காகவும் பேசிக் கொண்டிருந்தேன். 7 வருடங்களின் பின்பு ஏமாற்றத்தோடு அத்தனை தொடர்பு வழிகளையும் மூடிவிட்டு சிவில் சமூகத்தினருடனும் ஊடகத்துறையினருடனும் எனது தொடர்பாடலை பேணிக் கொண்டிருந்தேன். அது எனது காலத்தின் தேவையாக இருந்தது. அந்த வகையிலே சக கைதிகளின் விடுதலை விடயம் உட்பட கைதிகளுடைய நன்மை, சிறையிலே நடந்த கலவரங்கள், அங்கு எம்மையால் திணிக்கப்படுகின்ற அத்துமீறல்கள் எல்லாவற்றையும் ஊடகத்துறை கூடாக ஊடகவியலாளர்கள் கூடாக தொடர்பு கொண்டு அவற்றை பொதுவெளிப்படுத்தி அதற்கான பல தீர்வுகளை பெற்று சிறை வாழ்க்கையை அனுபவித்தபடியால் தான் இன்று நான் இவ்விடத்திலிருந்து கதைக்க முடிகிறது. கண்ணதாசன் தன்னுடைய கதையை இங்கே சொல்ல முடிகிறது. பாருங்கள் ஆச்சரியம். அந்த வகையிலே தான் எஸ் கே ராஜன் அவர்களையும் நான் சிறைக்குள் இருந்து ஆரம்பத்திலே ஒரு கலவர செய்திக்காக தொடர்பு கொண்டு கண்ணியமாக வேண்டினேன், இதை பொதுவெளிப்படுத்தி எங்கள் உயிர்களை காப்பாற்றுங்கள் என்று. விடையோ தெரியாது சொல்லிவிட தோன்றுகிறது. நாங்கள் ஒரு பாதுகாப்பற்ற பொறிமுறையின் மூலம் தொலைபேசிகளை பயன்படுத்தி இருந்தோம். அந்த தொலைபேசிகள் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது. அது போமான கட்டுரையும் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. சிறைக்குள் இருந்து எழுதுவது இலகுவான விடயம் அல்ல. எழுதுவது, அதற்கு உரிய உபகரணங்கள் கிடைப்பது, எழுத்தை பாதுகாப்பாக பேணுவது, அதை வெளியில் அனுப்புவது, அச்சிடுவது, அறிமுகம் செய்வது ஒரு நீண்ட பயணப்பாதை. எழுதுவதற்கு ஆரம்ப காலங்களிலே எங்களுக்கு எதுவுமே அனுமதிக்கப்படவில்லை.
ஒரு சில உதாரணங்களை மட்டும் கூறி கடந்து செல்கின்றேன். வெசாக் பண்டிகை கொண்டாட்டம் சிறையிலே அமோகமாக நடந்தது. வெசாக் பேப்பர் ஒரு பக்கத்திலே பௌத்த தர்மத்தினுடைய படங்கள் அச்சிடப்பட்டு மறுபுறம் அது வெள்ளையாக இருக்கும். வெசாக் தினம் முடிஞ்சதும் அவற்றை கலட்டி அவர்கள் குப்பை தொட்டியிலே போட்டு விடுவார்கள். நான் அதற்கு பிறகு அந்த குப்பை தொட்டியிலே இருந்து அவற்றை எல்லாத்தையும் எடுத்து நிமித்தி அதை கட்டி அதற்கு பின்பக்கத்திலே நான் இந்த விடயங்களை என்னுடைய எழுத்து விடயங்களை எழுதுகிறேன். நான் ஒரு சாதாரண சாரதியாக சிறைக்குள் சென்றேன். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிற்பாடு எனது அடுத்த நொடிகளை நிச்சயப்படுத்துவதற்காக என்னை நானே ஆற்றிக்கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. சக சிறை கைதிகளுடன் சக மனிதர்களுடன் சிறைக்குள்ளே துன்பத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னை விட அவர்கள் மிகவும் துன்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். இது வழி தெரியாத உலகத்தின் உண்மைகள் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை நான் இங்கே சொல்கின்றேன். தயவு செய்து பொறுத்திருடுங்கள். அந்த எழுத்தை எழுதி பேணி பாதுகாக்கின்ற பொழுது சோதனை என்ற அடிப்படையிலே அதிகாரிகளால் சோதனையிடப்படும் போது அவை கையகப்படுத்தப்பட்டு காணாமலாக்கப்படும். ஒரு தடவை விசேட சோதனை பிரிவினரால் எமது விடுதி சோதனையிடப்பட்டது. எனது சிற்றறைக்குள்ளிருந்து அந்த எழுத்து புத்தகம் என்று சொல்ல முடியாத அந்த கட்டின அந்த ஆவணத்தை அவர்கள் எடுத்து விட்டார்கள். எடுத்துவிட்டு உடனடியாக மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தினார்கள். தெரியப்படுத்தியவுடன் விசேட விசாரணைக்கு உட்படுத்தி ஒரு பௌத்த மதத்தை அவமதிக்கின்ற ஒரு செயலை நான் செய்துவிட்டதாகவும் எனக்கு எதிராக வழக்கு தொடுக்கப் போவதாகவும் சிறைச்சாலை அத்தியட்சகர் என்னிடம் கூறினார். நான் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். குப்பை தொட்டியிலே கிடப்பது புத்த தர்மத்துக்கு மகிமையா அல்லது ஒரு கைதி தனது மனதாதங்கத்தை அதில் தரவிறக்கி வைப்பது மகிமையா? அவர்கள் பௌத்த பிடிவாதத்திலிருந்து கொஞ்சம் கூட இறங்கவில்லை. இறுதியில் அதை கையகப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். அந்த எழுத்து அதோடு அழிஞ்சு போயிட்டு. அதே மாதிரி சிறை கலவரங்களால் நிறைய எழுத்துக்கள் குறிப்புகள் இல்லாமல் ஆகிவிட்டது. நான் ஆவணப்படுத்தி வைத்திருப்பதை விட அழிந்தவை அதிகமாக இருக்கின்றது. இதற்கிடையில் அதை பாதுகாப்பாக வெளியேற்றுவது. எனது மகள் சிறைச்சாலைக்கு வரும்போது அவளை கொஞ்சுவது போல சின்ன பேப்பரிலே கவிதைகளை எழுதி அவளது மயிலாடை பொக்கெட்டுக்குள் நான் வைத்திருக்கிறேன். சில விடயங்களை இங்கே பேசிவிட்டு விட்ட போய் பேச்சு வாங்குவது என்று நினைக்கின்றேன். அதே போன்று கைது சிறைய காவலர்களுக்கு கையூட்டு கொடுப்பதற்காக எனது மகள் வரும்போது அவருடைய பொக்கெட்டுக்குள் அந்த நேரம் 500 ரூபா 1000 ரூபா தாள்களை மனைவி வைத்து வருவார். நான் தூக்கி கொண்டு கொஞ்சம் இருக்கிற அந்த இடைவெளிக்கிட்ட நான் அதை எடுத்து அந்த காசை கையூட்டா அதிகாரிக்கு கொடுத்து அந்த கையூட்டின் மூலம் இந்த எழுத்தாவணங்களை இவர்கள் எங்களை பார்க்க வருகின்ற பொழுது, அம்மா துணைவியார் வருகின்ற பொழுது நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவள் அதை ஏற்றிருக்க மாட்டால். அவருக்கு அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்திலே மறந்து போய் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இந்த ஒரு நாள் அலைபேசி எடுத்து வீட்டுக்கு இருக்கின்றேன். 4.5 வயது அம்மா அடிக்கிறா, பேசுகிறா. என்ன பிரச்சனை? சம்பள் செய்திட மாட்டாவும். நான் கேட்டேன், ஏன் சம்பள் செய்து கொடுக்கின்றேன்? தாயா சொன்னால் பருப்பு வரி வைத்திருக்கேன். அப்ப இல்லை, எனக்கு சம்பளம் விருப்பம். நான் சொன்னேன் இயல்பாக, அப்பாவுக்கு சிறையிலே சம்பளம் சொன்னால் தருகிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் வாங்க வேண்டும். ஒரு செகண்ட் கூட அதிகரித்துவிடும். அடுத்த நொடி அவர் வீணா இடத்திலே ஒரு பெயரை சொல்லி அவரை போட்டு தள்ளிவிட்டு நான் உங்களுடன் வரவாண்டு கேட்டார். நான் திகைத்து போனேன். துணைவியரிடம் சொன்னேன், எனது வழக்கு விடயங்கள் பற்றி கதைக்கும் போது மகளை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டாம் என்று. அவருக்கு 4 அந்த 5 வயதிற்கு விட்டு நான் கொடுத்தேன். அந்த வீணா எடுத்து எனக்கு ஆயுட்கால சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்த நீதியரசருடைய தமிழ் பெயர்.
அவ்வாறு பல கதைகள் இருக்கின்றன. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், ஒவ்வொரு சிறை கைதியும் ஒவ்வொரு புத்தகங்களாக இருக்கின்றார்கள். பாதுகாப்பாக எனது எழுத்தாவணங்களை வெளியேற்றி அதன் பிறகு அனுசரணையாளர்களுக்கு கடிதம் எழுதியே எனது மனதின் வலதுகை உடைந்து விட்டதாக பலரை சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட அத்தனை நூல்களையும் 6 நூல்களையும் அனுசரணை மூலமே நான் அச்சேற்றி இருக்கிறேன். அந்த வகையில் அந்த அனுசரணையாளர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அறிமுக நிகழ்வுகளின் போது பாதிக்கு மேல் பாதுகாப்பு தரப்பின் புலனாய்வாளர்கள் பண்பாட்டுடையோடு வந்து அமர்ந்து அத்தனை விடயங்களை பதிவு செய்துவிட்டு சென்றார்கள். சிறைக்குள் இருந்து எழுதி கொண்டிருந்தது. அம்மாவிடம் பலர் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய மகன் உயிரோடு வீடு வருவதற்கு சாத்தியமே இல்லை என்று. ஏனென்றால் அரசியந்திரத்துக்குள் இருந்து கொண்டு அரசை எதிர்த்து பொது வழியிலே, பத்திரிகைகளிலே, ஊடகங்களிலே அவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்று. அதை சொன்னவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அம்மா என்னிடம் அழுது உளறி சத்தியம் செய்ய சொல்லி பிடிவாளம் இருந்தபோது பொய் சத்தியம் செய்துவிட்டு தொடர்ந்து விழுந்தேன். அம்மாவுக்கு ஒன்றுமாகவில்லை, நானும் விடுதலையாகிவிட்டேன். இதற்கு அறம் வாய்ந்ததாக இருந்தது, பயணம் உறுதியாக இருந்தது, பெறுவது நன்றாக வந்தது. அடுத்து இந்த நூல் அறிமுக நிகழ்வின் அவசியம் என்ன, அவசரம் என்ன? 2 கேள்விகளுக்கு 3 பதில்களை வைத்திருக்கின்றேன். ஏற்கனவே இங்கே பல விடயங்கள் சொல்லிவிட்டார்கள். விடுதலைக்கான விழிப்புணர்வின்மை, அதால் தான் இன்றும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக எனது சக சிறைவாசிகள் சிறையில் துயர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே விடுதலைக்கான விழிப்புணர்வு சற்றேனும் இந்த நூல் அறிமுகங்கள் மீது தங்களுக்கு கிட்டியிருக்கும் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். 2வது காரணம் மெய்யாவணப்படுத்தல். இன்று புலம்பெயர் தேசங்களிலே தான் நாங்கள் காத்திரமான பல விடயங்களை ஆத்திரப்படாமல் பத்திரமாக செய்ய முடியும். பாதுகாப்பு வலயங்கள் இல்லை, அவசர கால சட்டம் இல்லை, பயங்கரவாத தடை சட்டம் இல்லை, கண்காணிப்புகள் மட்டுமே இருக்கின்றன. விடுதலை போராட்டம் சார்ந்தும் தமிழகம் சார்ந்தும் நாங்கள் எழுதப்படுகின்ற கலை ஆவணங்கள், அதை மெய்யாவணங்களாக நாங்கள் உறுதிப்படுத்தி ஆவணப்படுத்துவதுதான் உகந்தது. அதிலே புத்திஜீவிகள் நிச்சயமாக தங்களுடைய பங்கை ஆற்ற வேண்டும். சமகாலத்திலே எங்களுடைய பிரச்சனையை நாங்களே தமிழ் எழுதி தலையங்கம் தீட்டி வீரகேசரியிலும் உதயன் பத்திரிகையிலும் பெருமையோடு வாசித்துவிட்டு பக்குவப்படுத்துவதை காட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலே எமது மாற்று வேற்று மொழிகளிலே அவற்றை அச்சிட்டு, நான் ஏற்கனவே சொன்னது கூட மெய்யாவணமாக அச்சிட்டு வெளியிட்டு நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசமயப்படுத்தி தீர்வுகளை காண வேண்டும். காரணம் என்று கேட்டால், எங்கள் அடுத்த சந்ததி என்று நித்தமும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற எங்களது பிள்ளைகள் எதிர்வரும் காலங்களிலே சர்வதேசத்தின் அதிகார கதிரைகளிலே ஆளுமைகளாக அமர்வார்கள். இன்றும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த விடுதலை போராட்டம் பற்றியும் எங்களுடைய இன விடுதலையின் காத்திரத்தன்மை பற்றியும் தெளிவு வேண்டும். அவர்கள் அந்தந்த நாட்டு அரசிடம் அந்தந்த நாட்டு மொழியிலே எடுத்து சொல்ல வேண்டும். இவர்களுடைய அந்த வேண்டுதல்களை அந்த அரசுகள் புறக்கணிக்க முடியாது. பாதி தீர்வை ஏனும் பெற்றுத் தருவதற்கு எதிர்காலத்திலே எங்களுக்கு காலமிடமளிக்கும். நிச்சயமாக நாங்கள் புலமை ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் புலம்பெயர் தேசங்களிலே எங்களது பிள்ளைகள் காலூன்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் இந்த மெய்யாவணப்படுத்தலை சரியாக செய்து அடுத்த தலைமுறைக்கு இதனை பொறுப்போடு கடத்தி செல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டின் குசினி மூலையில் இருந்தும் இந்த பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும். அம்மா சமைக்கும் போது பிள்ளைக்கு இவற்றை சொல்ல வேண்டும். தமிழில் பெயர் வைத்துவிட்டு வண்டிமையில் நாடகத்தில் மட்டும் நாட்டியம் ஆடிவிட்டு நாம் பொறுப்பு முடித்து விட்டோம் என்று நிம்மதியாக நித்திரை கொள்ளக்கூடாது என்றது என்னுடைய மன்றாட்டமான வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த பட்டறிவுகளை அவர்கள் பாடமாக கொண்டு எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்கு வலி சேர்க்க வேண்டும். காலத்திற்கு காலம் சிறைச்சூழல் மாறுபட்டு வேறுபட்டு கொண்டிருக்கும். களச்சூழல் பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளின் அனுபவங்கள் வெவ்வேறாக இருக்க முடியும்.
அதில் எங்களை நாங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இதிலே எத்தனை பேர் சிறையில் இருந்து வந்திருக்கின்றார்கள், இன்னும் பலர் இருக்கின்றார்கள். இந்த நேரடி ஒளிபரப்பினூடாக பலர் பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னடா சதீஷ் புதுக்கதை சொல்கிறார், எங்களுக்கு நாங்கள் தந்த ரச்சரால் எப்படி இருக்க இல்லையே, எங்களுக்கு எல்லாம் செய்தாங்களே. அப்படி அல்ல. ஒரு சந்தேக நபரை விசாரிக்கின்ற புலனாய்வாளரும் சரி, விசாரணையாளரும் சரி, தன்னுடைய மனநிலை வைத்துக் கொண்டே அவர் விசாரிப்பார். அது அச்சுறுத்தல், அடியா, உதயா என்ன என்று சொல்லி அவரே தீர்மானிப்பார். எந்த ஒரு சுற்று நிறுவனங்களோ வர்த்தமானியோ இல்லை. அதே போன்று சிறை சூழலும். ஒரு சிறைச்சாலை அத்தியட்சர் ஒரு சிறையை பொருட்படுத்தார் என்றால் அவர் தன்னுடைய அதிகார பிரயோகத்தை எங்கே செய்வார். அவர் இனவாதியாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை கண்ணீரோடு கலந்துவிடும். அவ்வாறு ஒவ்வொரு சிறைக்கும் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் அந்த சூழல் மாறுபடும். அந்த வகையிலே இது மிக தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் என்னென்று கேட்டால், நான் காதிலே கேட்டிருக்கிறேன், பலர் சொல்லி இருக்கின்றார்கள், நாங்களும் தான் சிறையில் இருந்தோம், அப்படி இருக்கையில் இப்படி இருக்கையில். அதுக்குத்தான் நான் முதலில் சொன்னேன், என்னுடைய உதடு தாண்டி உதிர்கின்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் நான் பொறுப்பாளி. உயிருள்ளவரை அதற்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். அடுத்த விடயம், எனது குடும்ப உறவுகளுக்கு மேலாக கைதிகளின் விடுதலை கர்மம் எனக்கு கனதியாக இருப்பதே. நித்தமும் வீட்டில் சண்டை, திருந்தி துளைய மாட்டியா, இங்க சொல்லி கேட்க அடிக்கு ஸ்ரீலங்காவில அழைப்படுத்து அம்மாவின் மூலம் அழுத்தம் எடுக்கப்படும். இதையும் கடந்து ஏன் கைதிகளை காதலிக்கிறேன்? பிறந்த வீட்டில் இருந்ததும், புகுந்த வீட்டில் இருந்ததும், பிள்ளையோடு இருந்ததும், மனைவியோடு இருந்ததும், அம்மாவோடு இருந்ததுமான காலத்தை போன்று பன்மடங்கு 16 ஆண்டு காலத்தை என்னுடைய சக சிறைவாசிகளோடு நான் இருந்திருக்கின்றேன். 4ஆம் ஆண்டிலே 2 கால்களிலே நடந்து விசாரணைக்கு போவோம். செல்லையா சதீஷ்குமார் என்று கூப்பிட்ட உடனே நான் எழுப்பி போய் ஆர்வத்தோட 2 கையை தான் எடுத்து இப்படி கைவிலங்கு போடுறது இப்படி எழுதுவார். பெரேரா ஒரு சாதாரண போலீஸ் சிப்பாய், அவர் தான் கூட்டிக் கொண்டு போவார்கள். நாங்கள் அவருக்கு வைத்திருக்க பெயர் யமதூதன் என்று கூப்பிடுவோம். அந்த நேரம் எங்களுக்குள்ள நாங்கள் வச்சுக்கொள்வோம். முன்னால கைவிலங்கு போட்டா விசாரணை, பின்னால கைவிலங்கு போட்டா சித்திரவதை. எல்லாவற்றையும் மறந்து சிறை அறையிலே அந்த தடுப்பு காவல் காலத்திலே சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்போம். ஐசிஆர்சி கொண்டு வந்து தந்த சின்ன சித்தால டப்பா எங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கும். உங்களது சிரிப்பு நீளுமா அகலுமா? நான் ஏற்கனவே சொன்ன யமதூதன் வருவார், பேரை கூப்பிடுவார். பின்னால் புறவிலங்கிடப்படும் போது அவர் அங்கே அமைதி நிலவும். என்னுடைய சக சிறைவாசிகளை திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு 2 காலிலே நடந்து போய் அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு சுவரின் உதவியோடு பிடித்துக் கொண்டுதான் சிறையறைக்கு தடுப்பறைக்கு தருவோம். இல்லாவிட்டால் தவண்டு கூட வந்திருக்கிறோம். வந்த உடனே அந்த சித்தாளவை எடுத்து எங்களை தேய்த்து விடுவது சக சிறை கைதிகளாம். நான் என்னுடைய விடயங்களை கூறி பரிதாபம் தேடவில்லை. நான் ஒரு குறியீடு மாத்திரமே. எங்களுக்கு தேவை பரிகாரம். அதற்குத்தான் இந்த பதிவு. அந்த அடிப்படையிலே அவர்கள் தருகின்ற உணவு கூட எங்களுக்கு போதாமல் போய்விடும். இன்னொரு கைதி மிச்சம் வைப்பதை நான் சாப்பிட்டிருக்கிறேன், நான் மிச்சம் வைப்பதை அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிந்து நான் அநேகமான கைதிகளுடன் இருந்துரையாடி இருக்கிறேன். எல்லோருடைய மனங்களையும் வாசித்திருக்கிறேன். எல்லோருடைய வலிகளையும் பகிர்ந்திருக்கிறேன். விடுதலையாகி வரும்போது ஒரு மரண வீட்டில் இருந்து உற்ற உறவை பிரிந்து வருவதை போன்று கத்தி குளறி அழுதுவிட்டே வந்திருந்தேன். அவர்கள் என்னுடைய புத்தக பையை கையில் தந்து என்னுடைய இனிவரும் வாழ்நாளை தீர்மானிக்கும் பொறுப்பை என்னிடம் தருவதாக கண்ணீரோடு கூறினார்கள். சொல்லுங்கள். அவர்களை மறந்து பிரெஞ்சு தேசத்துக்கு வந்து
அகதி தஞ்சம் கூறிவிட்டேன் என்று மார்தட்டி இங்கு சந்தோஷமாக வாழ முடியுமா என்னால்? இல்லை. அதற்காக யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் எல்லோரிடமும் எல்லா கதவுகளையும் தட்டி இந்த கைதுடைய விடுதலைக்காக நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் கண்ட சித்திரவதைகளில் சில வடிவங்கள் என் மனதை விட்டு மறப்பதற்கு மறுத்தடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நிகழ்ந்தவற்றை இங்கு நான் பறைசாற்ற வரவில்லை. அது பரிதாபத்தின் முதலீடாக நீங்கள் பார்த்து விடுவீர்கள். சக சிறைவாசிகள் பட்ட சித்திரவதையில் ஒரு சிலவற்றை என்னால் மறக்கவே முடியாததை மாத்திரம் குறிப்பிட்டு விட்டு தொடர்கின்றேன். இங்கே பெயர் எழுதி வைத்திருக்கின்றேன். ஆனால் அந்த பெயரை நான் சொல்லவில்லை என்று சொல்லி சொன்னால் இன்னும் தாயகத்திலே இந்த பெயருக்குரிய பாத்திரம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜே இடத்திலே தொடங்கக்கூடிய ஒரு பெண்மணி உருமுறைப்பு செய்யப்பட்ட ஒரு பொதியிலே வெடிமருந்தை கொண்டு வந்து விட்டார் என்று அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஆரம்ப நாட்களிலே ஜோசப் தடுப்பு முகாமிலே விசாரணை நடத்தப்படுகிறது. தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையிலே நான் எதிர்த்து செல்லுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏதாவது உங்களை அசௌகரியப்படுத்தும் சொற்களை பயன்படுத்தி விட்டால் முன்னரே மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனது செல்லுக்கு நேரெதிராக அந்த செல்லில் இருக்கிறது. ஒரு பெண் போலீஸ் சிப்பாய் சீருடையுடன் சிரித்துக் கொண்டிருக்கிறார். 2 புலனாய்வாளர்கள் பதிவு கருவியை அந்த பெண்மணியின் வாயருகில் வைத்துக் கொண்டு அவரை சித்திரவதை செய்கிறார்கள். அவர் நிலத்திலே கிடத்தப்பட்டு அவருடைய கீழாடை உயர்த்தப்பட்டு கைக்குட்டையிலே பச்சை மிளகாயை இடித்து வைத்துக் கொண்டு அவரது உள்ளாடை கூட அவிழ்க்கப்பட்டு அவரது புறப்புறுப்பிலே அந்த மிளகாய்ச்சாறு பிரியப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த போலீஸ் சிப்பாய் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா குற்றத்தையும் 2 நிமிடங்களுக்குள் ஒத்துக்கொள்கிறார். அந்த பதிவு கருவி அந்த பாவ செயலை அறியாது தன்னுடைய கடமையை செய்கிறது. அவர்கள் காலப்போக்கில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த பொறிமுறை உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டத்திலே இருக்கின்றது. குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்கின்ற ஒரு கூறிய பகுதி. அதாவது ஒரு நபரிடம் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்று அவருக்கு அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை மாத்திரமே ஒரு பிரதான சான்றாக வைத்து வழக்கு தொடர முடியும். அதுதான் எனது அன்பு நண்பர் முன்னராசனுக்கு நடந்தது. அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை பெறுவதற்காக அவர் கையாளுகின்ற விசாரணை வடிவம் தான் இந்த சித்திரவதைகளின் வடிவங்கள். அந்த சித்திரவதை தாங்க முடியாமல் செய்யாத குற்றங்களை எல்லாவற்றையும் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தமது இஷ்டத்துக்கு சிங்கள மொழியிலே அதனை பதிவு செய்துவிட்டு அந்த சித்திரவதையினூடாக எங்களை கையொப்பமிடுமாறு வற்புறுத்தி பெற்றுக்கொண்டு அதனை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். எங்களுடைய ஜனநாயக பெயர் கொண்ட இலங்கை தேசத்திலே நீதி கட்டமைப்பு இருக்கிறது, இயங்குகிறது. நீதிபதிகள் வெறும் தீர்ப்புகளை வாசிக்கும் முகவர்களாக செயல்படுகிறார்கள். சட்டமா அதிபர் திணைக்களத்திலே தீர்ப்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அவற்றை வாசிக்கும் கருவிகளாக நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதை தீர்மானிப்பது ஆட்சி அதிகாரத்தின் பாத்திரங்கள். தற்போது எப்படியோ தெரியவில்லை, கைதிகள் இன்னும் சிறையில். அவ்வாறு 4ஆம் ஆண்டிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தற்போது எனது மகள் இருப்பதை விட சற்று வீச்சான ஒருவர் என்னுடைய கிளையிலே பிரிவிலே தான் அவருக்கும் விசாரணை. எனக்கு முன்னாலே அவரை அடித்து துவம்சம் செய்து சித்திரவதை செய்து கொண்டிருப்பார்கள்.
விசாரணை அதிகாரி மேசையிலே கதவை போட்டு இருந்து கொண்டு அவரை நிலத்திலே இருக்க வைத்துவிட்டு தன்னுடைய 2 கால்களையும் அழகான அந்த பிள்ளை அவருடைய தோளிலே வைத்து அமர்த்திக் கொண்டு தன்னுடைய பதிவு புத்தகத்தால் மண்டையில் இப்படியே அடிப்பார், மன்றாடுவார். ஆனால் அவள் உறுதி தளர்ந்தவள் அல்ல என்பதை பின்னாளில் நாம் உணர்ந்து கொண்டோம். 4ஆம் ஆடி ஆடிவிட்டது. ஒரு காரியம் செய்தார். 1 மாதம் கடக்கும் வரை அவள் பொறுமையோடு இருந்திருக்கிறாள். ஏதாவது ஒரு பொறிமுறையினூடாக தனக்கு விடுதலை கிட்டும் என்று. இறுதியில் அந்த நம்பிக்கை தளர்கிறது. உடனிருந்த ஒருவர் உண்மை சம்பவத்தை சொல்லி அவர் ஒரு பிரதான சாட்சியமாக மாறிவிட்டார். அந்த பிள்ளைக்கு விடிவு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. கழிப்பறையிலே சென்று தனது பிறப்புறுப்பிலே பதுக்கி வைத்திருந்த சயனட் பிள்ளையை எடுத்து அருந்திவிட்டு உயிர் துறந்தார். இவ்வாறு அதே போன்று சித்திரவதைக்கு பின்னர் மன அழுத்தம் ஏற்பட்டு குடும்ப உறவுகள் வெளியில் படும் பாடுகளை கேள்விப்பட்டு குடும்ப உறவுகள் சந்தித்து விட்டு சென்றதன் பின்பு அதே சிந்தனையாக இருந்து கழிப்பறையிலே தனது சாரத்தை கிழித்து கழிப்பறை மேல் பலகையில் தூக்குமாட்டி இறந்து விட்டார். இன்னொருவர் பிளாக் ரூம், கருப்பு அறை என்று சொல்லப்படுகிற ஒரு அறை இருக்கிறது 4ஆம் மாடியிலே. அதிலே தான் சித்திரவதை கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். சத்தங்கள் எதுவும் வெளியிலே கேட்டுவிடாது. அங்கேதான் சித்திரவதை இடம்பெறும். அவ்வாறு சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் போது கண்ணாடியை உடைத்துக் கொண்டு ஜன்னல் வழியாக பாய்ந்து தலை சிதறி அந்த 4ஆம் மாடி முற்றத்திலே உயிர் துறந்தார். இங்கே நான் சொல்கின்ற பல விடயங்கள் செய்திகளாக வந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படி என்றால் புதின பத்திரிகை வரவில்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. அந்த காலத்திலே மறைப்பொருளாக பாவித்த தொலைபேசி கூட எங்களிடம் இருக்கவில்லை. தடுப்பு காவல் என்பது சிறைச்சாலைக்கு செல்லும் முன்னரான பாதுகாப்பு அமைச்சினால் பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையிலே தடுப்பு முகாம்களிலே தடுத்து வைத்து புலன் விசாரணை செய்யப்படுகின்ற காலம். அந்த காலத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தின் அதிகாரத்தின் பிரகாரம் 18 மாதங்கள் தொடர்ந்து தடுத்து வைத்திருக்க முடியும். உறவுகளோ சட்டத்தரணியோ எவரும் பார்க்க அனுமதிக்க முடியும் என்கின்ற கட்டாயம் எதுவும் இல்லை. மேலதிகாரி தீர்மானிக்கின்ற தீர்ப்பே இறுதியாக இருக்க முடியும். அந்த காலத்தில் தான் இந்த கொலைகள் இடம்பெற்றன. சிறைப்படுகொலைகள் காலத்துக்கு காலம் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. களுத்துறை சிறைப்படுகொலை, பிந்துனுவகம் சிறப்பு முகாம் சிறைப்படுகொலை, வெலிக்கடை, வவுனியா, இவற்றை எல்லாம் சொல்வதாக இருந்தால் காலம் போதாது. வவுனியா விடயத்தை கண்டிப்பாக சொல்லிவிட்டு செல்கின்றேன். மிக அண்மை காலத்திலேயே நடந்த ஒரு விடயம். அண்மை என்று சொல்லி 2-3 வருடங்கள் நான் நினைக்கின்றேன். 2012ஆம் ஆண்டு ஆகும். வவுனியாவை ஒரு நகர்ப்புறத்திலே நீதிமன்றத்தின் அருகிலேயே அந்த சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் எதுவும் அன்று அளவுக்கு அதிகமான கைதிகளை கொண்டு அந்த சிறைச்சாலை பராமரிக்கப்படுகின்றது. அங்கே எங்களுடைய தமிழ் கைதிகள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி பல தடவை அகிம்சை ரீதியில் கடிதங்களை அனுப்பி உண்ணாவிரதங்களை மேற்கொண்டு அவற்றை தீர்ப்பதற்காக அரசு அதிகாரத்திடமும் அதிகாரிகளிடமும் விண்ணப்பங்கள் செய்து அந்த விண்ணப்பங்கள் காணொலியிலே குறிப்பிட்டது போல குப்பை தொட்டியை நிரப்பிவிட அவர்கள் உடம்பு முழுக்க சொகை சிறந்து பிடித்து போதுமான மருத்துவமோ போசாக்கான உணவுமின்றி நித்தமும் சித்திரவதை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். நிச்சயமாக தொடர்ந்தேர்ச்சியான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை எந்த அதிகாரிகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாது செய்து ஏனைய கைதிகளுக்காவது விடியலை பெற்றுக் கொடுத்து தமது வாழுங்காலத்தை முடித்துக் கொள்ளும். அதிலே 2 கைதிகள் அந்த விடயத்தை அங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெயர்களை நான் குறிப்பிட முடியும். அவர்கள் உயிரோடு இல்லை. அநேகமானவர்களுக்கு சில விடயங்கள் தெரிந்திருக்கும். டில்ருசன் நிமலரூபன் என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்றார். சிறை கலவரத்தை அடக்க முடியவில்லை, கைதிகள் கொந்தளிக்கிறார்கள் என்கின்ற ஒரு
போலி செய்தியை பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு தெரியப்படுத்தி அந்த வளாகத்தை பாதுகாப்பு அமைச்சகத்தின் கைக்கு எடுக்கின்றார்கள். அந்த நேரம் சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணி அண்ணன் நாயகம் உட்பட தமிழ் நீதிபதி ஒருவரும் கூட அந்த சிறைவாசலுக்கு சென்று ஒளிவாங்கியை அறிவிக்கின்றார்கள். கைதிகள், நீங்கள் உடன்பாட்டுக்கு வர வேண்டும், உங்களுக்கு ஆபத்து அருகில் வந்துவிட்டது என்பதை ஊடுபாக சொன்னார்கள். அந்த இளைஞர்களின் ஆத்திர குணம் அவற்றை செவியேற்க தவறி இருந்தது. விசேட அதனை படையினராலும் சிறை காவலர்களாலும் சிறையின் விசேட ஆயுத பிரிவினராலும் அந்த சிறை கைதிகள் அடித்து நொறுக்கி குட்டுயிராக்கப்பட்டார்கள். அந்த சிறை கலவரம் அவ்வாறு அடக்கப்பட்ட பொழுது தில்ருக்ஷன், நிமலபுவன் ஆகியோர் படுகாயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். நான் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு அந்த நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். எங்களை அடைத்துவிட்டு அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு அவர்களை கொண்டு வந்து அங்கே முற்ற வழியிலே போட்டு தாக்குகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகராக தூசித்த உடுவர என்கின்ற ஒருவர் மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்ப நண்பனாக அங்கே இருந்தார். அவர் ஒரு காரியத்தை செய்தார். சசிகுமார் என்கின்ற ஒரு கடற்புலி போராளி அங்கே கொண்டு வரப்படுகின்றார். நீதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என கூறி அவர் ஏற்கனவே அந்த அடிப்படை தேவைகளுக்காக இந்த சிறை அத்தியட்சகருடன் பல தடவை முரண்பட்டிருக்கின்றார். சம்பவம் நடந்தது வவுனியா சிறையிலே. இவர் அனுராதபுர சிறைச்சாலையினுடைய அத்தியட்சகராக இருக்கின்றார். வவுனியா சிறைச்சாலை என்பது சிறிய சிறைச்சாலை. ஆகவே 2 நிர்வாகத்தையும் அவரை கவனிக்கின்றார். அவர் பல தடவை இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார். எல்லா விடயத்துக்கும் நீதான் முன்னுக்கு வந்து கதைக்கிறார். சிறையிலே ஒரு பாரம்பரியமாக பேணப்பட்டிருந்த ஒரு பண்பு அதிகாரிகளால் அந்த முன்மாதிரியாக 2 தலைமையேற்று செய்கின்றவர்களை இலக்கு வைப்பது, கலவரம் என்று வருகின்ற போது தட்டிவிட்டு போய்விடுவார்கள். இதுதான் அந்த பண்பாடு. அந்த அடிப்படையிலே சசிகுமார் இலக்கு வைக்கப்பட்டவராக கொண்டு வரப்படுகின்றார். நான் இந்த சிறை அறையிலே கேரம்போர்ட் பலகையை வைத்து அதற்கு மேல் ஏறி அந்த சின்ன ஓட்டைகளால் பார்க்கிறேன். அங்கே சசிகுமார் ஒரு சாதாரண சிங்கள தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை கூப்பிட்டு ஒருவரை சொல்கிறார், அடோ மேயா வில்லா மேயாகை கட்ட உஜ்ஜகரண்ட, அதாவது அந்த கைதியை கூப்பிட்டு சொல்கிறார், என்னுடைய வாயிலே நீ சிறுநீர் கழியது. அவன் தயங்கி நிற்கிறான். அவன் சிங்களவன் அப்பால் மனிதனாக அந்த நேரம் அவனது தயக்கம் இருந்தது. வேறு வழியில்லை. அவன் ஒரு கண்டத்தில் ஒரு அறையை வாங்கி கொண்டு சிறுநீர் கழிக்கிறான். 2 காவலர்கள் அந்த சசிகுமாரனுடைய கையை சப்பாத்து காலால் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த சிறையாத்தியர் தன்னுடைய சப்பாத்து காலை நாவிலான் நகுமார சசிகுமாரை வதைக்கிறார்கள். சசிகுமார் எழுந்து நடக்க முடியாது. 2 கால்களும் அடித்து முறிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையிலே தில்ருக்ஷன் நிமலபுவன் அவர்களது இறப்பு செய்தி வெளியாகிறது. இவ்வாறு இறுதியிலே உச்ச நீதிமன்றத்திலே மனித உரிமை அமைப்புகளால் பெற்றோராலும் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து வருகின்ற போது மொஹான் பீரிஸ் என்கின்ற அரசியல் பின்னணி கொண்ட பிரதம நீதியரசர்களில் ஒருவராக இருந்தவர் சர்வசாதாரணமாக அந்த நீதிமன்ற தீர்ப்பை வாசித்து விட்டு கதனை விட்டு எழுப்பி போய்விட்டு வெளியிலிருந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஏனையவர்களுடன் சிரித்துக் கொண்டு. அந்த தீர்ப்பு சிறை கலவரங்களை அடக்கும் போது உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாதவை என்பதே அந்த தீர்ப்பு. இதுதான் இலங்கை ஜனநாயக பேருடைய இலங்கை தேசத்தினுடைய நீதிமன்ற கட்டமைப்பினுடைய தீர்ப்பாக இருக்கின்றது. நான் முன்னிலே வாசித்திருக்கின்றேன். பலர் சொல்கின்றார்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடாது, ஆனால் நீதி தீர்ப்புகளை நாங்கள் பரிசீலிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் கூட இருக்கின்றன என்பது தீர்ப்புகளை மேன்முறையீடு செய்ததற்கு. இவையெல்லாம் ஒரு திட்டமிட்ட சிறைப்படுகொலை என்பதுதான் உண்மை. இன்று நேற்று 1985ஆம் ஆண்டு குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் சிறை கொலைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அன்று முதல் இதுவரை அந்த விடயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
சிறைவாடும் கைதிகளும் துயர் சுமக்கும் அவர்களின் குடும்பங்களும் அன்றாடம் எதிர்நோக்கின்ற அவலங்கள் பட்டியலிட்டுக் கொண்டிருக்க இங்கு நேரமில்லை. அவ்வளவு மோசமான நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். நான் சந்திக்கின்ற அரசியல்வாதிகளிடம் எல்லாம் கேட்பேன், உங்களிடம் சமதனையாவிடம் ஒரு தடவை விடுதலையான கைதிகள் 2 பேர் போய் விடுதலை ஏனைய கைதிகளுடைய விடுதலை விடயம் சந்தி பற்றி கலைக்கும் போது திறப்பு என்னிடையில் இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி உதயம் பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தார். அடுத்த கிழமை நான் பத்திரிகைக்கு கட்டுரை எழுதினேன். ஐயாவிடம் இல்லாதது திறப்பா அல்லது திறனா என்ற தலைப்பிலே. நான் சொல்கின்றேன், மக்கள் பிரதிநிதிகளாக வாக்கு வேட்டை ஆடிக்கொண்டு வெள்ளையுடைய தனித்து போகின்ற நீங்கள் பேஸ்லைன் வீதியிலே இருக்கின்ற மெகசன் சிறைச்சாலை கடந்துதான் நீங்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும். சுழற்சி முறையிலே ஒரு மாதத்திற்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாவது அந்த கைதிகளை சென்று பார்க்க வேண்டும். உங்களோட திறப்பு இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். திறனும் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் கூட நீங்கள் போய் பார்க்கும் பட்சத்திலே அங்கு அதிகாரியுடைய அழுத்தம் அங்கு அந்த கைதிகளுக்கு கொஞ்சம் மென்மையாக இருக்கும். நாதியற்றவர்களாக அவர்கள் பார்க்கப்பட மாட்டார்கள். யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் நினைப்பார்கள். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கை சேர்ந்த கைதிகளே அநேகமாக அங்கே இருக்கின்றார்கள். அவர்களது உறவினர்கள் பொருளாதாரத்திலே பூச்சிய நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் அவர்களை சென்று பார்ப்பதற்குரிய பயண செலவோ அல்லது அவற்றை ஈடுகட்டக்கூடிய நிலைமையோ அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் மகத்தான வேலையில் இதையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று காணும் நேரம் எல்லாம் பாதையில் கூட நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும். நேற்று கூட நான் சிறைக்குள் இருந்த ஒருவரிடம் கேட்டேன், இறுதியாக அவர்கள் எப்போது வந்தார்கள் என்று ஞாபகம் இல்லை என்று சொல்லி சொன்னார். 31 வருடங்களாக இருக்கின்ற எனது நண்பர். திட்டமிட்ட சிறைக்குலைகள் 27 ஆண்டுகள் சிறையிலிருந்து மரணமானவன் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை இந்த நூலிலே இருக்கின்றது. 17 வயதிலே ஒருவன் புலிப்பாசறைக்கு போய் வருகிறான் என்ற சந்தேகத்தின் பேர் மாத்திரம் கைது செய்யப்பட்டு 19 வயதிலே அவன் 20க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு ஆயுள் தண்டனை உடன் சேர்த்து 20 ஆண்டு கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது 18 வயதில். ஒரு அன்றாடங்காட்சி குடும்பத்தைச் சேர்ந்த மகேந்திரன். படிப்பறிவுகள் எதுவுமே இல்லை. மட்டக்களப்பு முறப்பட்டாஞ்சேனை அவரது வாழ்விடம். சிறையிலே வந்துவிட்டார். மனித உரிமை அமைப்பு கூட அவரது வழக்கு நெறிப்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், பயங்கர தடை சட்டத்திலேயே வழக்கு தொடரப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு சிரேஷ்ட நிலை சட்டத்தரணி அங்கே வாதாடும் பட்சத்திலே தான் அவர்களுக்கு கால்வாதி நீதியாவது கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கடைநிலை சட்டத்திறனிகளை அமர்த்திவிட்டு அவர்கள் எஸ் சார், நோ சார், தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு வருவதால் தான் இங்கே சிறையிலே வெள்ளை உடைதறித்து 31 ஆண்டுகளாக சோறும் சம்பளம் தின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த உறவுகள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே மகேந்திரன் சிறையிலே வாழ்கின்றார். தொற்றா நோய்களால் பீடிக்கப்பட்டு குட்டுயிராகி குறையிராகி 26 வருடங்கள் என் 2 கண்களுக்கு முன்னால் சிறை விடுதியிலேயே செத்து போனார். அவரது சடலம் விடுதலையாகி முறப்பட்டாஞ்சியை நோக்கி பயணிக்கிறது. அவர் தாயாருடைய இறுதிக்கிரியைக்கு கைவிலங்கோடு சென்று கொள்ளியிட்டு வந்தார். தந்தையுடைய இறுதிக்கிரியைக்கு கைவிலங்கோடு சென்று கொள்ளியிட்டு வந்தார். 31 வருடங்களாக இருக்கின்ற விக்னேஸ்வரநாதன் பார்த்திவன், தனது நல்லூரைச் சேர்ந்த பார்த்திவன் தன்னுடைய தாயாருடைய இறுதிக்கிரியைக்கு ஆயுள் தண்டனை கைவிலங்கோடு சென்று கொள்ளியிட்டு வந்தார். தந்தையினுடைய இறுதிக்கிரியைக்கும் கைவிலங்கோடு சென்று கொள்ளியிட்டு வந்தார். எனது பாடசாலைக்கான நண்பனான ஆனந்த சுதாகரன் கிளிநொச்சியை வாழ்விடமாக கொண்டவர். தனது துணைவியாருடைய இறுதி சடங்குக்கு கைவிலங்கோடு சென்று வந்தார். பிள்ளை கேட்கிறது. இந்த கதையில் யாரும் அறிந்த கதை. அம்மாவும் போய்விட்டார். அப்பா நீங்களும் போனால் நாங்கள் எங்களுக்கு யார் இருக்கிறோம் என்று சொல்லி சிறை பேரும் தெரியாத குழந்தை தந்தையினுடைய கையை பிடித்துக் கொண்டு இருக்கிறது. 5 லட்சம் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டு நல்லாட்சியின் அதிபரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. கரிசனையோடு இருந்தவர் பேரினவாதிகளிடம் கேட்கின்றார், இவரை விடுதலை செய்தால் நீங்கள் பொங்கி எழுவீர்களா என்று. நிச்சயமாக என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். குப்பை தொட்டிக்கு போகிறது 5 லட்சம் கையெழுத்துக்கள். ஆனந்த சுதாகரன் என்றும் சிறையிலே வாடுகிறார். அவரது பிள்ளைகள் 79 வயதான பேர பாட்டியிடம்
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கொடுத்த விலை வீணாகி போய்விடக்கூடாது என்பது என்னுடைய பிரார்த்தனை. உங்களுக்கு தெரியும், பொது எதிரியாக கருதப்பட்ட லக்ஷ்மன் கதிர்காமர் கொலை சம்பவத்திலே ஒரு தென்னிலங்கையைச் சேர்ந்த கொழும்பில் வாழ்ந்து வந்த ஒரு மூத்தவர் கைது செய்யப்பட்ட இடத்திலேயே கொழும்பு நகரப்பகுதியிலே தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்ட இடத்திலே 4 பற்கள் தெருவிலே விழுகின்றன. மீதி பற்களோடு சிறை வருகிறார். மூத்தவர் அன்றாடங்காட்சி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர். அவருக்கும் அதே கதி. பிள்ளைகள் தன்னிஷ்டப்படி தன் வாழ்க்கையை தேடிக்கொண்டார்கள். 10 பாத்திரம் தேய்த்து துணைவியார் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திரமே அவரை வந்து பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது. தலைநகர் கொழும்பிலிருந்தும் கூட, கூப்பிடு தூரத்திலிருந்தும் கூட அவரால் வந்து பார்க்க முடியவில்லை. வெறுங்கையோடு வர முடியாதப்பா, வந்தால் நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று. நாங்கள் சிறை கைதிகளாக ஒற்றுமையாக இருந்தோம். ஒருவருக்கு வரை சாப்பாட்டை எல்லோரும் பிரித்துண்போம். சாப்பாட்டை கட்டிக்கொண்டு வருகின்ற பத்திரிகை கூட நாங்கள் தான் தீர்மானிக்கின்றோம். சமகால அரசியல் பக்கத்தை எடுங்கள், அதிலே சாப்பாட்டை கட்டிக்கொண்டு வாருங்கள், நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதற்காக. அந்த சகாதேவன் ஐயா என்னோட நீண்ட நேரம் உரையாடுவார். பெருமூச்சுகள் விட்டுக்கொண்டே உரையாடுவார். கடைசியாக சொல்லிவிட்டு சென்றார். அவர் சக்கர நாட்காலிலே எங்களது விடுதி மதிச்சுவருக்கங்கால் தூக்கிவிட்டவன் நான் சதீஷ். இனி நான் வரமாட்டேன் என்று தான் நினைக்கிறேன் என்று. சலரோகம் முடித்து விட்டது. அன்பாக கதைப்பவரில் வேறும் ஒருவர் கண்ணதாசன். அவருடன் சொன்னதை போல அவர் வரவில்லை. அவரது இறுதிச் சடங்கு எவ்வாறு நிகழ்ந்தது? மரண ஊர்வலமாக 10 வாகனங்கள் படைசூழ அவருக்கு பெயரும் புகழும் சூட்டி நடக்கவில்லை. இறுதிச் சடங்குக்கு வந்திருந்தவர்களிடம் முகத்துவாரம் கொழும்பு அவருடைய வீடு. இறுதிச் சடங்குக்காக அவரது வீட்டு மன்னிக்கவும் குடிசை வாயிலுக்கு வந்தவர்களிடம் உண்டியல் கொடுக்கப்பட்டு பணம் சேகரிக்கப்பட்டு அந்த இறுதிச் சடங்கு இடம்பெற்றது. மகேந்திரனுடைய இறுதிச் சடங்கும் கூட எந்த ஒரு சிவில் அரசியல் தரப்புகள் பங்களிப்பு இல்லாமல் நடந்தது. காத்தாயி அம்மா மலையகத்தில் லயனரையிலே வாழ்ந்த ஒரு காய். ஒரு போராளிக்கு ஒரு நாள் மாலை பொழுதில் தங்கப்பதற்கு இடம் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக சில வைக்கப்பட்டு சிறையிலே படுக்கை புண்ணோடு மாத்திரம் 3 ஆண்டுகள் கழித்திருந்தார். இந்த விடயத்தை பொருந்தாத புத்தகம் என்றாலும் ஒரு கூர்வாடை நிழலில் என்ற முன்னாள் மகளிரணி தலைவி தமிழினி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் எங்களுக்கு தெரியாதென்று வசதியாக மறந்துவிடக்கூடாது, சாட்டு சொல்லிவிடக்கூடாது. நாங்கள் சிறைக்குள்ளே இருந்து எல்லா விடயங்களையும் அந்தந்த நிமிடம் ஊடகங்களுக்கு ஊடாக தெரியப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரங்களிலே இந்த செய்திகளை பார்ப்பதற்கு, இந்த விடயங்களை கேட்பதற்கு நேரம் இருக்கவில்லை. நான் இவற்றை இல்லாமல் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு விழிப்புணர்வுக்காக மாத்திரம் தான் இங்கே பிரச்சாரம் நான் செய்யவில்லை. காரணம் என்னென்று கேட்டால், ஒரு பாதிக்கப்பட்ட பாத்திரத்தை அந்த என்ன வகையில் மீட்கலாம் என்பதை மீட்பதை விட பாதிக்கப்பட்டவருக்குத்தான் அதில் முழுமையான விடயங்கள் தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், முன்னர் குறிப்பிட்டது போல ஒரு கைக்கு பாதி சட்டத்தன்மையாக இருக்கின்றான் என்று. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் நடைமுறைக்கு சாத்தியமான நடப்பு காலத்துக்கு ஏற்ற பொறிமுறையை நாங்கள் கையாள வேண்டும். முதலில் அவர்களை போய் சந்திக்க வேண்டும், அவர்களிடம் கேட்க வேண்டும், என்ன பொறிமுறையில் அவர்களை மீட்க முடியும் என்று கேட்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவ்வாறான முறையிலே தீர்வுகளை அனுபவமாக இருந்தால் நிச்சயமாக அவற்றை நாம் வெல்ல முடியும். அதே போன்று தேவகனையா என்பவர் 16 ஆண்டுகள் அதுக்குள்ளே இருந்து அது போனார். நான் நேர காலம் கருதி சில விடயங்களை தவிர்த்து கொண்டு செல்கின்றேன். கடந்த காலங்களில் தம் அரசியல் கைகளிடத்தில் கரிசனை கொண்டு செயற்பட்டிருக்கக்கூடியவர்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நிகழ்கால செயலூக்கிகளுக்கு உரமாக அமையும் என்று நம்புகின்றேன். அதற்கொப்ப முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான காலஞ்சென்றாமல் கவிராஜ் அவர்கள் காத்திரமாக பணியாற்றியிருந்தார். அந்த காலத்திலே இருந்து முன்னாள் கைதிகள் என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமைகள் சார்ந்த சட்டத்தரணியுமான காலஞ்சென்றாமல் விநாயகமூர்த்தி ஐயா
இயலாத தள்ளாத வயதிலும் சிறைவாசலை மறக்காது வந்து எங்களுடைய விடயங்களிலே தன்னை சம்மந்தப்படுத்திக் கொண்டிருந்தார். துறை சார்ந்தவர்கள் விடுதலையை மாத்திரம் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நினைப்பது பார்க்கிறோம். சிறையிலே வன்முறைகள் இடம்பெறும், அடிப்படை தேவைகளின்மையால் கைதிகள் துன்பப்படுவார்கள். இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பங்களிலே மக்கள் பிரதிநிதியாகவோ சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாகவோ அவர் போகக்கூடியவர்கள் அந்தந்த பிரச்சனைகளை தீர்த்தாலே கைதிகள் உயிர்ப்புடன் எதிர்காலத்தில் விடுதலையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னை நானே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பேனையும் புத்தகத்தை கையில் எடுத்த காரணத்தால் என்று எங்கள் முன்னிருந்து எனது சகசரை வாசிகளின் விடயத்தை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த பக்குவம் எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கவில்லை. அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்ட வல்லுநருமான காலஞ்சென்ற அமரர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் காத்திரமாக பணியாற்றியிருந்தார். இன்றும் கைதிகள் குமார் ஐயா என்ற அன்போடு நினைவு கூர்ந்து அவரை பற்றி அவர் வழக்காடிய விதத்தை பற்றி எல்லாம் சொல்வார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களது குடும்ப உறவுகளில் ஒருவரை போன்று முன்னாள் அதிவணக்கத்துக்குரிய பேராயர் ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்கள் சிறைச்சாலைக்கு வருவார். பிரிதொரிடத்திலே நான் இது பற்றி கூறியிருக்கிறேன். அவர் எங்களை எல்லாம் பிள்ளைகளாக தான் கணித்தார். மண்டாடுவார், பிச்சை எடுப்பது போல் அதிகாரிகள் மண்டாடுவார். நீங்கள் அவர்களை வதைக்காதீர்கள், மருத்துவம் செய்யுங்கள், சாப்பாட்டை கொடுங்கள். அவர்கள் விடுதலையாகின்ற போது மனிதர்களாக சென்று அவர்கள் தங்களது குடும்பங்களுடன் வாழட்டும். ஒவ்வொருவர் தலையிலும் கையை வைத்து ஜபிப்பார்கள். கணிப்பறைக்கு போவார், நேரடியாக நடந்து வெட்டி பார்ப்பார். சமையலறைக்கு போவார், எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அத்தியட்சரிடம் போய் அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நீங்கள் அரசியல் கைதிகள் இப்படி வச்சுட்டு போனோம் அப்படி வச்சுட்டு போனோம் தெரியும் தானே. ஐயா, அவர்கள் பாவம் காலத்தின் சூழலால் இருக்கிறார்கள் என்று மன்றாடுவார். அந்த மன்றாட்டத்தின் மூலம் எங்களுக்கு நிறைய விடயங்களை செய்திருக்கிறார். பிரதம நீதியரசரை நட்பின் அடிப்படையிலே போய் சந்தித்திருக்கிறார். அவர் செயற்படும் பொழுது நாங்கள் சிறைக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம், எங்களது மீட்பர்கள் வெளியே இருக்கிறார்கள் என்று. ஆகவேதான் இவ்வாறானவர்களை நான் இங்கே நினைவு கூறுகின்றேன். ஆனால் நிகழ்காலத்திலே அவ்வாறானவர்கள் இருக்கிறார்களா என்று தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இடமாக நாங்கள் அதை நினைத்து கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமன்றி அண்மை காலங்களாக தங்கள் அரசியல் கைது விடயத்தில் பலர் தம்மாலான நன்முயற்சிகளை முன்னெடுப்பதனூடாக இலங்கை அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள், புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மற்றும் அமைப்புகள், போருக்கு பின் இலங்கை தேசத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள முனையும் புலம்பெயர் தமிழர்கள், சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம், சர்வதேச மன்னிப்பு சேவை, சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என பல தரப்பினர்களை கூற முடியும். நிச்சயமாக ஒரு பெரும் பாறாங்கல்லை வரிசையில் இருந்து ஒவ்வொருவரும் அடித்து 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 இயலாது என்று அடிக்கின்ற பொழுது இறுதியிலே ஒரு சின்ன சிறுவன் அடிக்கின்ற பொழுது பிளக்கிறது. பிளந்த உடனே சொல்கிறார்கள், யாராலே முடியாது, சின்ன சிறுவன் அடித்து உடைத்து விட்டான் என்று. அவ்வாறு தான் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்திலேயும் அதிகமான உரிமை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு திரட்சியான பன்முக அழுத்தத்தினூடாகவே நாங்கள் ஒரு விடயத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அவ்வாறே அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயம் பல்வேறு தரப்புகளால் சமகாலத்திலே அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அந்த விடயம் இடம்பெறுகின்றது. அதை நேர்த்தியாக தற்காலத்தில் நாங்கள் செய்வோமாக இருந்தால் இந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழ்கின்ற எமது உறவுகளை விடுவிக்க முடியும். அந்த பொறிமுறைகளை நாங்கள் நிச்சயமாக அதை சரியான முறையிலே வகுத்து செயற்படுவோமாக இருந்தால் அதனை செய்ய முடியும். அதை என்ன மாதிரி செய்யலாம், என்ன மாதிரியான இதுகளை இதாக்கலாம், அவர்களை மீட்பதற்கு என்ன காரியங்களை முன்னெடுக்கலாம் என்று யாராவது ஒரு ஆர்வமாக இருந்தால் நிகழ்வுக்கு பிறகு என்னை ஏதோ ஒரு வழியில் தொடர்பு கொண்டு கைதிகளுடைய அத்தனை விடயங்கள், அவர்களுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் என்னால் தர முடியும். தங்களுக்கு இயலுமான தளத்திலே நின்று உங்களுடைய இந்த கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது
என்னுடைய இந்த நேர வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. இந்த நேரத்திலே குரலற்ற குரல் அமைப்பினுடைய தேவையின் தோற்றமும் என்ன? எங்களுடைய கைதிகள் விடுதலை மாத்திரமில்லை, எங்களது இனத்தினுடைய வலி வேதனைகளை தங்களுடைய அரசியல் முதலீடாகவும் ஒரு வர்த்தக அடையாளமாகவும் கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகளால் நீண்ட காலம் நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சமகாலத்திலே அதற்கு பல்வேறு கனதியான தரப்புகள் மெய்யுணர்வோடு செயற்படுகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த காலத்திலே எங்களுடைய விடுதலைக்காக முன்வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குப்பை கூடங்களை நிரப்பியதாலும் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கப்பட்டதாலும் எமக்கான விடுதலைக்கு நாங்களே பாதை வகுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கொண்டு குரலற்ற குரல் என்ற அமைப்பை நான் சிறையறையிலே இருந்து பெயரிட்டு அந்த அமைப்பை நிறுவி விடுதலையான எனது சக சிறைவாசியாக இருந்த முருகையா கோமகன் என்பவரை அதற்காக நியமித்து சிறைக்குள்ளே இருந்து செய்திகளை எழுதி அறிக்கைகளை எழுதி நாங்கள் கவனஈர்ப்புகளையும் அதிகாரிகளுக்கு கடிதங்களையும் எழுதி அதுகளை செய்த நாங்கள் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த குரலற்ற குரல் அமைப்பு ஒரு சுயாதீனமாக கைதிகளுடைய விடுதலை வழியத்திலே மெய்யுணர்வோடு சேர்க்கின்ற ஒரு அமைப்பு என்ற வகையில் அதை பலப்படுத்த வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. பல்வேறு அமைப்புகள் அரசார்பற்ற நிறுவனங்கள் எமது அமைப்பை விலை பேசி எங்களுக்கு நிதியூட்டங்களை அளிக்க முன்வந்த போதெல்லாம் நாங்கள் நாகரிகமாக அதை தவிர்த்து கொண்டதற்கு ஒரே காரணம் என்னென்று கேட்டால் அவர்களது லட்ச ரூபாய்களுக்கு கீழே ஒரு மிச்சமாக ஒரு நிகழ்ச்சி நிரல் அவர்கள் எங்களிடம் தந்தார்கள். அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு அரச சார்பற்ற நிறுவனமாக இயங்கினால் இயக்கக்குமாறாக இன்னும் பல வருடங்களுடைய எங்களுடைய கைதிகளுடைய விடுதலை தாமதமாகலாம் என்ற கவனத்தை கொண்டு நாங்கள் யாழ் பேருந்து நிலையத்திலே உண்டியல் குலுக்கி இந்த குரலற்ற குரல் அமைப்பை ஆரம்பத்தில் நிகழ்த்தி அதன் பின்னர் என்னுடைய நூல் அறிமுக நிகழ்வுக்கூடாக நிதியை திரட்டி இன்று வரை அதை நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான வழியிலே நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயத்தை சொல்வதற்கு ஒரு காரணம், இந்த நூலுடைய பெறுமதி நீங்கள் நான் கேட்கின்றேன் கோயிலிலே இருக்கின்ற உண்டியலிலே நீங்கள் எடுக்கின்ற அந்த நாணய பெறுமதிக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களில் 10% பலாபலன்களை பெற முடியும். இந்த கைதிகளுடைய விடுதலைக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் பங்காளர்களாக மாறினீர்கள் என்றால் அந்த புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். இது அரசியல் அடையாளம், கட்சி அடையாளம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதனின் அடையாளமாக இதனை நீங்கள் பாருங்கள். இறுதியாக 2 பொது விண்ணப்பங்களோடு நான் விடைபெறுகின்றேன். அநேக மாணவர்கள் கலைத்து போயிருக்கின்றார்கள். ஒன்று, மெய்யாவணப்படுத்தலின் அவசியம். நான் ஏற்கனவே சொன்னது போல நான் பல நூல் அறிமுகங்களிலே இந்த பிரதி தேசத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். கனதியான பெயர்களுடைய கவர்ச்சியான நாயகர்களுடைய படங்கள் குறிக்கப்பட்ட புத்தகங்கள் குடும்ப உறவுகளோடு மாத்திரம் பொதுவழி கண்டிருக்கின்றது. பின்னர் அது முகநூலிலே வரலாற்று திரிவுடையதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சொல்லுவார்கள், உண்மை பாதனை அணிவதற்குள் பொய் ஊரை சுற்றி வந்துவிடும் என்று அந்த விடயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக அடுத்த கட்ட பணிக்கு ஆவணங்களை, மெய்யாவணங்களை என்ற உறுதிப்பாட்டுடன் அதை ஆவணப்படுத்தலை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். அடுத்ததாக ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வுக்கு கட்சி, கொள்கை, கோட்பாடு, நிற அடையாளங்கள் கடந்து ஒரு திரட்சியான அழுத்தத்தை ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செய்வதனூடாக மாத்திரமே நாங்கள் தீர்வுகளை பெற முடியும். அதே மாதிரி தான் இந்த கைதிகளுடைய விடுதலை விடயத்தையும் வெல்ல முடியும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நேரத்திலே நான் ஒவ்வொருவரையும் பங்காற்றிய ஒவ்வொருவரையும் தனித்தனியை நன்றி சொல்லி அந்நியப்படுத்த விரும்பவில்லை. இந்த ஒரு புண்ணிய கர்மத்திற்கு உங்களாலான பங்களிப்பை செய்த அனைவருக்கும் ஒரு நினைவகலா நன்றியை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு எனது பேருரையை முடித்துக் கொள்கின்றேன்.